அதிமுக அரசியல் கட்சி அல்ல என்றும் அது ஒரு ரசிகர் மன்றம் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று கும்பகோணத்தில் பேசியிருக்கிறார். இது அதிமுக தரப்பில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஒரு கட்சியே கிடையாது, கட்சியாக நான் பார்க்கறது இல்லை. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அது ஒரு ரசிகர் மன்றம், அதன் பிறகு எம்ஜிஆருக்கு நம்ம வந்தது அது ஒரு ரசிகர் மன்றம், அது ஒரு ரசிகர் மன்றம், இப்போ ஒரு ரசிகர் மன்றமாக தான் அது போயிட்டு இருக்கு. அது எப்படியோ போகுது. மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேல வச்ச நம்பிக்கை திரும்ப திரும்ப வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. அது 2011 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரிதான், 2014 பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரிதான், 2016 சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் திருப்பி 3 பொது தேர்தல்களில் மக்கள் முழு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இதனால துவங்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேல் மிகப்பெரிய பாசம் கொண்ட தொண்டர்களால். அதில் எங்களுக்கு எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. எம்ஜிஆர் ரசிகர்களோ அம்மா அவர்கள் ரசிகர்களோ இந்த கட்சியில் ஒரு பேக் போனாக இருந்தாங்கன்றதை ஒத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்க அப்படியே அரசியல் தொண்டர்களாக பரிணமித்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களே விசிலடிச்சாங்குஞ்சுகள் அப்படின்லாம் சொல்லி அந்த அந்த இளம் ரசிகர்களை, இளம் தொண்டர்களை இழிவுபடுத்திய காலகட்டம். அவரே ஒரு வார்த்தையை திருப்பி வாங்கக்கூடிய ஒரு கட்டம் வந்தது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் இதை பத்தி பேசுறாரு. ஒரு கட்சி அடையாளம் என்பதே இன்னைக்கு இழக்கும் தருவாயில் இருக்கும் அந்த கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு 1.5 கோடி மக்கள், 1.5 கோடி தொண்டர்கள் அடங்கிய இந்தியாவிலே 3வது பெரிய கட்சின்னு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது.